கேளுங்கள் சகோதரரே. என்னோட பேர் வினய்குமார். நான் ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு ஓவியன். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களின் வெப்சைட்டில் முகமது பைபிளிலிருந்தோ அல்லது முந்தைய வேதங்களிலிருந்தோ காப்பி பண்ணவில்லை என்று 2 காரணங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஏனெனில் முகமதின் காலகட்டத்தில் பைபிளின் அரபி மொழி பெயர்ப்பு இருக்கவில்லை என நீங்கள் வாதிட்டீர்கள். ஆனால் சஹீஹுல் புகாரி பாகம் 6 பாடம் 60 ஹதீஸ் எண் 478 கிறிஸ்துவ ஆகமம் ஏற்கனவே வராக்கா என்பவரால் அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறது. மற்றும் அடுத்தது என்னவென்றால், நீங்கள் சொன்னீர்கள் முகமது எழுத படிக்க தெரியாதவர், ஆகவே அவருக்கு பைபிளை போன்ற நூல்கள் படிக்க முடியாது என்றும் கூறியிருந்தீர்கள். ஆனால் எனக்கு இந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை. ஏனெனில் பிற முந்தைய நூல்களிலிருந்து கதைகளை கடன் பெற்றுக் கொள்வதற்கு முகம்மதுக்கு படிப்பறிவு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முகம்மதுக்கு இதை காதால் கேட்கக்கூடிய தகுதி இருந்தால் போதும். வாய்மொழியால் சொல்லப்படும் இந்த கதைகளை கேட்டு மாறுதல் செய்து மதசாஸ்திர தகவல்களிலிருந்து எழுதிவிட்டு இது கடவுளிடமிருந்து இறங்கியதென்று சொல்ல முனைந்துள்ளார். சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் வெப்சைட்டை பார்த்திருக்கிறார். எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. இன்ஷா அல்லாஹ் உண்மையின் பக்கம் வருவீர்கள். நீங்கள் கிறிஸ்தவர் என்று நம்புகிறேன். உங்கள் பெயர் வினய்குமார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். ஆம், கிறிஸ்துவன். நான் என் வெப்சைட்டில் 2 காரணங்களை சொன்னதாக சொன்னார். நான் 2 அல்ல பல காரணங்களை சொன்னேன். நீங்கள் 2 எடுத்துள்ளீர்கள். அது எதற்காக? இருங்கள், பதில் சொல்கிறேன். விஷயத்திற்கு சம்பந்தமில்லாமல் குறிப்பிட்டுள்ளீர்கள். இந்த 2 காரணங்கள் மட்டுமல்ல, நான் கொடுத்த பல காரணங்களில் இவை 2 காரணங்கள். நான் சொன்ன காரணங்களில் ஒன்று, இறைத்தூதர் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், ஒரு உம்மி. திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான், சூரா அல் அன்கபூத் அத்தியாயம் 29 வசனம் 48, நாம் இறுதி இறைத்தூதரை ஒரு உம்மியாக ஆக்கினோம். ஆகவே பொய்யர்கள் அதை ஒரு சாக்காக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் உள்ள வித்தியாசத்தை, படித்தவரை விட படிக்காதவருக்கு இருக்கும் அதிக சிரமத்தை நாம் எல்லாம் அறிவோம். இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதிக கஷ்டம். நான் அதை மட்டும் கூறவில்லை. அதிக சிரமம். படிப்பறிவுள்ள ஒருவருக்கு ஒன்றை பார்த்து எழுத மிக இலகுவாக இருக்கும். அவரால் கேட்கவும் வாசிக்கவும் முடியும். படிப்பறிவில்லாத ஒருவரால் கேட்க மட்டுமே முடியும். ஆகவே விவாதத்திற்காக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது கஷ்டமான விஷயம். ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறீர்கள். மாஷா அல்லாஹ். இந்த கருத்தை தான் பல இடங்களில் சுட்டிக்காட்டினேன். இது ஒன்று மட்டுமே கருத்தல்ல. பல கருத்துக்களில் இதுவும் ஒரு கருத்து. மற்றவற்றை பார்ப்போம். 2வது கருத்து, நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த காலகட்டத்தில் பைபிளின் அரபி மொழிபெயர்ப்பு இல்லை என்று நான் சொன்னதாக. நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் சஹீஹுல் புகாரி பாகம் 6 குறிப்பிட்டீர்கள், அதாவது வரகா. ஆம், அவர் கிறிஸ்தவ ஆகமங்களில் தேர்ச்சி பெற்றவர், உண்மைதான். ஆனால் அவர் பைபிளை மொழிபெயர்த்ததாக சொல்லப்படவில்லையே. ஆனால் இருக்கிறது. சகோதரரே, நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். குறிப்பிட்டுள்ளது. நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். கிறிஸ்தவ செயலாக்கத்தின்படி முதன் முதலாக பைபிள் எழுதப்பட்டது 10ஆம் நூற்றாண்டில்தான். அப்படியென்றால் கிறிஸ்தவ அறிஞர்கள் தங்கள் வீட்டு பாடத்தை அறிய மாட்டார்கள். பைபிளின் முதல் அரேபிய மொழிபெயர்ப்பு இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு பின்புதான் வந்தது. ஆம், வரகா பனி இஸ்ரேல் சமூகத்திலிருந்து வந்தவர். அவருக்கு ஆகமங்களை பற்றிய அறிவும் இருந்தது. அவருக்கு அரபு மொழியும் தெரியும். அவர் அதை மொழிபெயர்த்தார் என்று சொல்வது சில கருத்துக்களை எழுதியிருக்கலாம். ஆனால் மொத்த பைபிளையும் மொழிபெயர்ப்பது சாத்தியமே அல்ல. வரக்கா முழு பைபிளையும் மொழிபெயர்த்தார் என்று சஹீஹுல் புகாரியில் எங்குமே சொல்லப்படவில்லை. நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். வரக்காவிற்கு ஆகமங்களை பற்றியும் கட்டளைகளை பற்றியும் அறிவு இருந்தது என்று வேண்டுமானால் கூறப்பட்டிருக்கலாம். அவர் சில குறிப்புகளை எழுதியிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சல்மான் ரஷ்டியின் புத்தகம் தெரியுமா? சல்மான் ரஷ்டியின் புத்தகத்திலும் குரான் வசனங்கள் உள்ளன. அதை நான் குரான் என்று சொல்ல முடியுமா? சல்மான் ரஷ்டி குரானிற்கு எதிராக புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தில் குரான் வசனங்கள் உள்ளன. அதற்காக அது குரான் ஆகிவிடுமா? மற்றவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன். அதில் சில குரான் வசனங்களை நான் கூறியுள்ளேன். குரானும் நவீன விஞ்ஞானமும் என்ற எனது புத்தகத்தில், இஸ்லாத்திற்கும் இந்து சமயத்திற்கும் ஒற்றுமை என்ற எனது புத்தகத்தில் குரான் வசனங்கள் இடம்பெறும். அதற்காக நான் குரானை மொழிபெயர்த்தேனா? ஏனென்றால் நீங்கள் வெப்சைட்டை பார்த்தால் குரானும் நவீன விஞ்ஞானமும் என்ற தலைப்பில் டாக்டர் ஜாக்கீர் புத்தகம் எழுதியுள்ளார். அதற்காக நான் குரானை மொழிபெயர்த்ததாக ஆகிவிடுமா? சில வசனங்களை கூறியுள்ளேன். மேலும் இறை தூதர் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அதை எழுதி வைத்துக் கொண்டு சற்று மாற்றி எழுதினார் என்று சொன்னீர்கள். சரி, அதுவும் நல்ல குறிப்புதான். சமீபத்தில் நான் ஒரு சொற்பொழிவாற்றினேன், விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் என்ற தலைப்பில். அதில் பைபிளில் பல விஞ்ஞான தவறுகள் இருப்பதாக நிரூபித்தேன். உதாரணத்திற்கு ஆதியாகமம் அதிகாரம் 1 அது கூறுகிறது, இந்த உலகம் 6 24 மணி நேர தினங்களில் படைக்கப்பட்டது என்று. மேலும் சந்திரனின் ஒளி அதனுடைய சொந்த ஒளியே என்கிறது. ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 16 19 வரை. மேலும் பூமி படைக்கப்பட்ட
பின்புதான் சூரியன் படைக்கப்பட்டது என்கிறது. பூமி 3ஆம் நாள், சூரியன் 4ஆம் நாள் படைக்கப்பட்டது. இதை போல சொல்லிக்கொண்டே போகலாம். முகமது நபி அவர்கள் இவற்றை எடுத்து அதை மாற்றினாரா? சந்திரன் ஒளி அதன் சொந்த ஒளி அல்ல, அது மற்றொன்றின் பிரதிபலிப்பு. திருக்குரான் சொல்கிறது, சூரா அல் ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனம் 61 சந்திரன் ஒளி வேறொன்றின் பிரதிபலிப்பு என்று. குரான் கூறுகிறது, இந்த உலகம் 6 ஐயாம்களில் 6 நீண்ட கால பருவத்தில் படைக்கப்பட்டது. முகமது நபி அவர்கள் இவற்றை மாற்றி எழுதினார் என்று சொல்கிறீர்களா? அவர் என்ன விஞ்ஞானியா? இல்லை, எல்லாம் வல்ல இறைவன் இறக்கியது. எனது முழு சொற்பொழிவையும் கேளுங்கள். ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் எப்படி? ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துக்கொண்டால் நல்லதல்ல. என் மொத்த சொற்பொழிவையும் கேளுங்கள். அதன் பிறகு நான் சொல்வேன். நான் ஏற்றுக்கொண்டாலும், அவர் பைபிளிலிருந்து காப்பி அடித்து சரி செய்தார் என்று ஏற்றுக்கொண்டாலும், ஒரு மனிதனுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இது சாத்தியமாகுமா? எல்லா விஞ்ஞான பிழைகளையும் சரி செய்ய முடியுமா? தவறுகளை அவர் சரி செய்தார் என்றால் அதற்கு சாத்தியமே இல்லை. சாத்தியமே இல்லை. இதிலிருந்து இது நபி அவர்களுடைய வார்த்தைகள் இல்லை, இறைவனுடைய வார்த்தைகள் என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இதுவே எனது பதில். அடுத்த கேள்வியை கேளுங்க.